நீங்க சொன்னது இப்ப வீடு தேடி எல்லாரும் போறாங்களே, அது ஏன் ஆரம்பத்துல ஏன் செய்யல? தோல்வி பயத்துல இருக்காங்க. நிச்சயமா அவங்க கூட்டணி 200 இடத்துல தோற்கும். அதுல சந்தேகமே கிடையாது. தேர்தல் நேரத்தில் புதிய திட்டங்களை திமுக அறிமுகப்படுத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் முதியோர்களுக்கு வீடு தேடி அரிசி திட்டம், ரேஷன் அரிசி திட்டம் வந்து செயல்படுத்தினார். சரி, ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல. நீங்க சொன்ன 1000 ரூபாய் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கலாம்ல. நீங்க சொன்ன மாற்றுத்திறனாளிகள் ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல. நீங்க சொன்னது இப்ப வீடு தேடி எல்லாரும் போறாங்களே, அது ஏன் ஆரம்பத்திலே ஏன் செய்யல? இன்னைக்கு அவர்கள் திமுக அவங்க தோல்வி பயத்துல இருக்காங்க. நிச்சயமா அவங்க கூட்டணி 200 இடத்துல தோற்கும். அதுல சந்தேகமே கிடையாது. தோல்வி பயத்துல இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் அறிவிச்சுட்டே இருக்கிறார். பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம். அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களினுடைய கால அளவை விமர்சிக்காமல் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களால் மக்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துகள் இல்லை என்றாலும் வசைபாடுகள் அற்று இது போன்ற திட்டங்களுக்கு உறுதியாக நின்று மேலும் உற்சாகப்படுத்துவதுதான் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியுடைய கடமை என்பதை அன்பிற்கினிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.